இன்றைய வேத வசனம் யோவான் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். ஒரு முறை நாங்கள் மும்பை பட்டணத்துக்கு போயிருந்தோம். அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் போன போது அங்கே வேக வேகமாக எல்லாரும் அவசரமாக ஓடிக்கொண்டிருந்தார்கள். யாருமே மெதுவாக நடந்து நாங்கள் பார்க்கவே இல்லை. அங்கேயும் இங்கேயும் ஜனங்கள் வேக வேகமாக நடந்து கொண்டிருந்தாங்க. அநேக நேரம் மனிதர்கள் வேக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம்ல, வேலைக்கு வேகமாக போயிட்டுருக்குறோம், நம்ம கடமைகளை வேகமாக செய்கிறோம். சில நேரம் கடவுளும் கூட வேக வேகமாக செயல்படணும்னு நம்ம நினைக்கிறோம். இங்கே அப்படி தான் மார்த்தாள் மரியாள் அவங்களுடைய சகோதரன் லாசரு சிக்காயிட்டான். ஆள் அனுப்பி விட்டாங்க. ஆண்டவர் வரவே இல்லை. ஆண்டவர் இன்னும் 2 நாள் தள்ளி தான் வந்தார். அவரை பார்த்த உடனே மார்த்தாள் இயேசுவிடத்தில் கேட்குறா. அவன் மரித்து 4 நாள் ஆன பிறகு வர்றாரு. ஆண்டவரே, நீ இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஒருவேளை நம்ம நினைக்கிறோம் அப்படிதான், ஆண்டவர் உடனே வந்திருந்தார்னா என் பிரச்சனை சால்வ் ஆயிருக்கலாமே. இல்லை, மார்த்தாள் அப்படி தான் நினச்சா. ஆனால் மார்த்தாள் எண்ணியதை விட கர்த்தர் மார்த்தாளுக்கு இன்னும் பெரிய திட்டம் வைத்திருந்தார். அவன் வியாதியாக இருந்து அவனுக்கு சுகம் கொடுத்துருந்துருப்பாரானா அது அவ்வளோ பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் மரித்து 4 நாள் ஆன பிறகு அவன் உயிரோடு எழுந்தது இன்னும் பெரிய ஒரு அற்புதமாய் மாறியது. அநேகர் இயேசுவின் மேலே நம்பிக்கை வைத்தாங்க. அன்பானவர்களே, நிறைய நேரம் ஆண்டவர் என் பதிலுக்கு தரலையேன்னு சொல்லி விரக்தி ஆயிராதீங்க. பொறுமையாக இருங்க. டிலே இஸ் நாட் டினையல். தாமதிப்பது அது மறுப்பு அல்ல. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் வருவார், உங்களுக்கு பதில் தருவார், உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவார், உங்கள் கண்ணீரை துடைப்பார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, எங்கள் ஜெபங்களுக்கு இன்னும் பதில் வரலையே என்று சொல்லி நாங்கள் கலங்காதபடி ஆண்டவரே, ஜெபத்தை கேட்கிறவரான உண்மையிலே நம்பிக்கை வைத்து உம்மை துதித்து கொண்டே இருக்க உதவி செய்யுங்க. ஏற்ற நேரத்தில் நீங்கள் உதவி செய்வீங்கப்பா. சரியான நேரத்தில் வந்து பெரிய காரியம் செய்வீங்க ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களுக்காக பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறீர் ஐயா. நாங்கள் சின்ன காரியங்களுக்காக கலங்கி நிற்க வேண்டிய அவசியமே இல்லைப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நீதிமான் ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு. அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும்.